வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா ஜெஇ மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் எக்ஸாம் முடிச்சாச்சு. இப்போ பர்டிகுலரா எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் இந்த 5 ஷிஃப்ட்லையும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஜெஇ மெயின்ஸ் ஜான் செஷன்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் ரெண்டுமே முடிஞ்சாச்சு. அண்டி செஷன் 1லையும் செஷன் 2லையும் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சின்ன கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏப்ரல் செஷன்ஸ் நிறைய மாணவர்கள் எழுதியிருக்காங்க. இதில் எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது, இந்த மார்க்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜெஇ மெயின்ஸ் எழுதி முடிச்சாச்சு. இப்போ ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறதாகட்டும் சரி, இல்லை நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஃப்ரீ தான். தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போது ஜான் செஷன்ஸை வந்து நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம் ஏப்ரல் செஷன்ஸோட. எதுக்கு ஜான் செஷன்ஸை ஏப்ரல் செஷனோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஜான் செஷன்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறது கிளியர் கட்டான ஐடியாஸ் நமக்கு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஏப்ரல் செஷன்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஜான் செஷனை வச்சு ஏப்ரல் செஷன்ஸுக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஜான் செஷன்ஸை முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஜான் செஷன்ஸில் உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12,58,000 பேர் எக்ஸாம் எழுதுனாங்க. 95.9% பீப்புள்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க செஷன் 1. இதில் வந்து கிட்டத்தட்ட 5 நாட்கள் எக்ஸாம் நடந்தது, 10 ஷிஃப்ட் எக்ஸாம் நடந்தது. இதில் வந்து ஜான் 28 உங்களுக்கு மார்னிங் ஷிஃப்ட்டும் ஜான் 22 மார்னிங் ஷிஃப்ட் மட்டும் டிஃபிகல்ட்டாக இருந்தது. மித்தபடிக்கு 5 ஷிஃப்ட் மாடரேட்டாக இருந்தது, மிச்சம் 3 ஷிஃப்ட் வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 99.9%லேருந்து 90% வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து இப்போது 99.9% வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்தால் எப்படி இருக்கும், மாடரேட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், டிஃபிகல்ட்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ரேஞ்சஸில் இருந்து இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே உங்களோட பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸை பொறுத்து உங்களுக்கு 99.9% இருந்தால் வரும். இது வந்து ஜான் செஷனோட நிலவரம். இப்போ ஏப்ரல் செஷன்ஸுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஜான் செஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஏப்ரல் செஷன்ஸில் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டேக் ஜாஸ்தி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாணவர்கள் நியர்லி வந்து 1 lakh இல்லைனா 1.5 lakhs வந்து இன்க்ரீஸ் தான் ஆவாங்க. அப்போது எப்பயுமே பர்சன்டேஜ் எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க, அதில் வந்து எந்த ஷிஃப்ட் வந்து பேப்பரோட டிஃபிகல்ட்டிஸ் லெவல்ஸ் எப்படி இருக்குது, எந்த ஷிஃப்ட் வந்து டஃப்பாக இருந்திருக்கு, இதையெல்லாம் வச்சு தான் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஜான் செஷன்ஸில் இந்த பர்சன்டேஜ்க்கு இவ்வளோ மார்க்ஸ்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க. அப்போது ஏப்ரல் செஷன்ஸில் உங்களுக்கு வந்து இன்னும் கேண்டிடேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. இதையும் தாண்டி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜான் செஷனில் லிமிடெட் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. லிமிடெட் பீப்புள்ஸில் உங்களுக்கு ஓரளவு கொஷின் பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ். என்ன காரணம்னா, அவங்க வந்து எஸ்பெஷலி நார்மலாக எழுதுகிற கேண்டிடேட்ஸும் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க, இல்லை இன்டிகிரேட்டட் கோர்சஸ் அதாவது ஜெஇ ஆஸ்பிரண்ட்ஸும் எக்ஸாம் எழுதுவாங்க. பட் மோஸ்ட்லி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஏப்ரல் செஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கேண்டிடேட்ஸும் ஏப்ரல் செஷன்ஸில் இன்க்ரீஸ் ஆவாங்க, ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட்ஸும் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும். அதனால மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் தான் இந்த பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே ஒவ்வொரு வருஷமுமே இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து ஜான் செஷன்ஸில் உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ்க்கு வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ மார்க்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு 90%, 91% வரைக்கும் உங்களுக்கு வந்து ஈஸி ஷிஃப்ட்டுக்கு என்ன, மாடரேட் ஷிஃப்ட்டுக்கு என்ன, டிஃபிகல்ட்டி ஷிஃப்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ஏப்ரல் செஷன்ஸில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு
நாலுமே ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ல உங்களுக்கு எப்படி கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸ் இருந்தது அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் 1ல உங்களுக்கு வந்து மாடரேட்டா இருந்தது, ஷிஃப்ட் 2ல வந்து உங்களுக்கு வந்து ஈஸி டு மாடரேட்டா இருந்தது. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இங்க வரும் அப்படிங்கறத நமக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து மார்க்ஸ், இந்த மார்க்ஸ்க்கு உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் வரும். இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் இந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் போகலாம், பிளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க்ஸ் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 97% வேணும் அப்படின்னா உங்களுக்கு பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து ஸோ மாடரேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 165ல இருந்து 170 175 வரைக்கும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டா நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏப்ரல் 3ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓவராலா பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு மாடரேட்டா இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஷிஃப்ட்ல டிஃபிகல்ட்டா இருந்தது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மாடரேட்டா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ மார்க்ஸ்க்கு, அதே மாதிரி டிஃபிகல்ட்டா இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ மார்க்ஸ்க்கு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 4ல உங்களுக்கு ஷிஃப்ட் 1ல உங்களுக்கு மாடரேட்டா இருந்தது, ஷிஃப்ட் 2ல வந்து உங்களுக்கு வந்து மாடரேட்டாக தான் இருந்தது. ஸோ 2 ஷிஃப்ட்டுமே மாடரேட்டாக இருந்தது ஏப்ரல் 4த்தை பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் 7th, இந்த ஏப்ரல் 7த்லேயே உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து மார்னிங் ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது, ஈவினிங் ஷிஃப்ட் வந்து ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் டிஃபிகல்ட்டாக இருக்க பேப்பருக்கு உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் இந்த மார்க்ஸ் இருந்தாவே இந்த பர்சன்டேஜ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஈஸி டு மாடரேட்டுக்கு இந்த மார்க்ஸ் இருந்தால் உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஏப்ரல் 8th ஒரே ஒரு ஷிஃப்ட் தான், ஈவினிங் ஷிஃப்ட் மட்டும்தான் எக்ஸாம் எழுதினாங்க. ஸோ அது வந்து ஓவராலாக மாடரேட்டாக இருந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மாடரேட்டாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சஸ்ல இருந்தா உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேஷன்ஸ் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஷேர் பண்ணுவோம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மறக்காமல் நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால கண்டிப்பாக வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.